பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே, அது யாருன்னு கேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஊழலுக்காக ஆட்சி இழந்த கட்சி திமுகன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்கிறேன், ஊழல் குற்றத்தில் திமுகவிலே யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்? ஊழலுக்காக 3 முறை சிறைக்கு சென்றவர், 2 முறை முதலமைச்சர் பதவி இழந்தவர் மறைந்த உங்களின் தலைவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா என்பதை ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே மறந்துவிட்டு பேசுறீங்களா? இன்னொருத்த முதுகுக்கு பின்னால் அழுக்குன்னு சொல்லும் போது நம்ம முதுகு பின்னால் அழுக்கு இருக்குதான்னு பார்த்துக்கணும். நமக்கு உடம்பே அழுக்கா இருக்கு. ஜெயலலிதா மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் இப்போ சசிகலா கொடுத்தாங்க பாருங்க, 4 வருஷம் சிறை தண்டனை. அதுல சசிகலா அக்யூஸ்ட் A2 தான். அக்யூஸ்ட் A1 யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. சசிகலா கூட சேர்ந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட பரப்பன அக்ரஹாரா ஜெயில ஊதுவத்தி உருட்டி இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அதை மறந்துட்டு பேசுறீங்களா? இல்ல எல்லாரும் கேனியனுங்க, நம்ம காசு கொடுத்தானே கூட்டின்னு வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் அண்டா குண்டா கொடுத்தானே கூட்டின்னு வந்திருக்கிறோம், நம்ம என்ன பேசலாம் இந்த கூட்டம் கேட்டுக்கோங்கன்னா, கேட்கிற நாங்க ஒன்றும் கேனியனுங்க இல்லை, அங்க இருக்கிற மக்களும் கேனியனுங்க இல்லை, நீங்களும் ஒன்றும் அதி புத்திசாலி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எனவே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி திமுக என்பதை சொல்லுகிற தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. ஊழல் என்று சொன்னால் நேஷனல் கரப்டட் பொலிட்டிஷியன் இஸ் செல்வி ஜெயலலிதா.